மாங்காய் பச்சடி இது பேர் என்ன? நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து மாங்காய் போடணும். மாங்காய் சீவி வச்சுருக்கேன் நான், அதை போடணும். மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும், மஞ்சள்தூள் போடணும். அதை கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இது எதுக்கெலாம் நான் கூட வச்சு சாப்பிடல. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. ஊறுகாய் மாதிரியா? இது வந்து பச்சடி, மேங்கோ பச்சடி. இது லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை இறக்கிடணும். அப்போ காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து அது ஒரு சூப்பரான சுவையாக இருக்கும். இது நிறைய பேர் அப்போல்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பாட்டிங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது அவ்வளோவா. வீட்டில் கூட சில பேர் பண்ணுவாங்க இப்போல்லாம் கூட. இதெல்லாம் பிடிச்சிருந்தா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் சால்ட்டு கூட போடணும். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே வேக விட்டுருணும். இன்னும் நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வந்து அப்படியே வேக வச்சிடணும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். மாங்காய் சீக்கிரமாக 2 மினிட்ஸில் வெந்துடும். இது மூடியில் தான் போடணுமா? மூடி ஒரு சின்னதாக ஏதாவது மூடி போட்டு மூடிடணும். கூட வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ வெல்லம் போடுறேன். போட்டு இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போதான் இது வந்து வெறும் ஒயிட் ரைஸில் சின்ன பசங்க ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தயிர் சாதம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து மாங்காய் பச்சடி இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட வெல்லம் வேணும்னா போட்டு நீங்கள் இன்னும் கூட நல்லா கொஞ்சம் நிறைய கிரேவி மாதிரி வர மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் வரும். எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு.